அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன், டெரசின்ஸ் இன்ஸ்பெக்டர், அப்ராட் கோயம்புத்தூர். ஸோ முன்னாடி ப்ரீவியஸ் ரிவ்யூவில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவிட் அண்ட் காலேஜ். ஸோ திட்டம் கேட்க புதுசாக இருக்கும். பட் ஆனால் இந்த திட்டம் எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகலாம், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். இல்லை நேரம் அதிகமாக இருக்கும்போது சில பேர் மார்க் ஒரு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆனால் இதெல்லாம் எப்படி நம்மளால வந்துச்சு ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் ஒன்று கோவேரியன்ஸ், இன்னொன்று கார்லேஷன். சில கோவேரியன்ஸ் என்ன சொல்லிட்டோம்னா எந்த பக்கம் போகுது, பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக. அதே கார்லேஷன் அப்படி சொல்லணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது ஸ்ட்ராங்காக இருப்பேன் இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க புரிஞ்சு வைத்து பார்க்கலாம். ஸோ ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ கார்லேஷன் அண்ட் கோவேரியன்ஸ். ஸோ இந்த கோவேரியன்ஸ்னால் என்ன அது தெரிஞ்சுன்னா கார்லேஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் அனலிசிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு போகும்போது எனக்கு இந்த ரெண்டு டேர்மே தெரிஞ்சுக்கணும். கோவேரியன்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கார்லேஷன். இந்த ரெண்டு டேர்மே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கோவேரியன்ஸ், அதுக்கடுத்து கார்லேஷன். ஸோ இது ரெண்டுத்தினால என்ன யூஸ் இருக்குது, இதனால என்னால் என்ன ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியபிள்ஸ் இருக்கு. 2 காலம் இருக்கு. 2 காலமுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த காலம் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த காலம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த காலம் டிக்ரீஸ் ஆகும்போது இந்த காலம் இன்க்ரீஸ் ஆகும். இத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அதுக்கேத்த மாரி என்னால ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும். எப்படி நம்ம சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ இப்போ ஸ்பீட் இன்டூ டைம் சொல்லுவோம். இத பொறுத்தவரைக்கும் இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒண்ணு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகணும். ஏதோ ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகணும். அதுவே நம்ம ஸ்பீடும் டைமும் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பீடும் இது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1/t. ஆனா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்க ஒரு விஷயத்த எடுத்தா நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 2 வேரியபிள்ஸ் சொல்ல தி டான்ஸ் பிட்வீன் தி வேரியபிள்ஸ். அதான் நம்ம வந்து கார்லேஷன் இல்ல கோவேரியன்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ரியல் வேர்ல்ட் டேட்டாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டாஸ் எடுத்துக்கிறோம். என்னன்னா வந்துட்டு டெம்பரேச்சர் இருக்கு. இந்த பக்கம் ஏசி பவர். ஏசி பவர் கிலோவாட்ல இருக்கு. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா, ஏசி பவர் வந்து இப்போ 100ல வச்சிருக்கு. ஸோ அதுவே 100 எடுக்குது. அதே வந்து 38 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏசி பவர் வந்து 200. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் வந்து இங்க ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ஒரு பக்கம் ரைஸ் ஆகும்போது, ஏசி பவர் ரைஸ் ஆகும். அதுவே அப்படியே இந்த பக்கம் வந்து ஸோ கெய்சர் அப்படிங்கிறது நம்ம ஹீட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து இங்க வந்து 28 டிகிரி செல்சியஸ். இப்போ டெம்பரேச்சர் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆக போகும்போது, இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியா இருக்கு. அதுவே டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது, இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க இன்க்ரீஸ் ஆகும். இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து 28 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்க டெம்பரேச்சர் வந்து 22 போயிருக்கு. அப்போ கெய்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ட்ராப். டெம்பரேச்சர் கம்மியாகும்போது வாட்டர் ஹாட் வாட்டரோட யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். அதாவது நம்ம சொல்றபடி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் சொல்றோம். அதுவே இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் கோவேரியன்ஸ் சொல்றோம். இப்போ கோவேரியன்ஸ்னா என்ன? கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமில்ல. ஒரு மேத்தமெட்டிக்கலா ஒரு டைரக்ஷன் தான் மெஷர் பண்றது. நம்மளால இங்க பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் அது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, நம்மளால வந்து எந்த அளவுக்கு இது வந்து பாசிட்டிவா இருக்கு, எந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓவரால் வேல்யூ சொல்ல முடியும். பட் ஆனா எக்ஸாக்ட்டா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சம்மர் இப்போ நம்ம இருக்க சீசனே சம்மர் சீசன் தான். சம்மர் சீசன்ல இப்போ நம்ம ஏசி டேட்டா இப்போ சம்மர்ல பார்த்தீங்கன்னா, ஏசி டேட்டா பார்த்தோம்னா 2மே வந்துட்டு இன்கிரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, ஏசி இன்கிரீஸ் ஆக போகுது. அதுவே நெகட்டிவ் கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மான்சூன் கெய்சர் டேட்டா. அந்த டேட்டா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, கெய்சரோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகுது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு டேட்டாவ பார்த்து
டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக நம்ம ஹாட் வாட்டர் யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸ்ல இது நெகட்டிவ் கோவேரியன்ஸ் அப்படி நம்ம வந்து மெயினா சொல்றோம். ஸோ பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, போத் 2மே இப்ப டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அது பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் கோவேரியன்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுவே 2மே இன்கிரீஸ் ஆச்சுனாலும் அது பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் தான். 1 இன்கிரீஸ் ஆகி, 1 டிக்ரீஸ் ஆகுது. இல்ல 1 டிக்ரீஸ் ஆகி, இன்னொன்னு இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் கோவேரியன்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மேத் இன்ட்யூஷன்ஸ். ஸோ மேத் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு போகும்போது, மேத்ல என்ன இருக்க போகுது? இது எப்படி வந்து நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ண முடியுது? அப்படி பார்த்தா, நம்ம இங்க என்ன பண்றோம்? நம்மளோட டேட்டா பாயிண்ட் எடுத்து ஆவரேஜோட கால்குலேட் பண்றோம். இந்த ஆவரேஜோட இது அதிகமா போயிருச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் கோவேரியன்ஸ். ஆவரேஜோட கம்மியா வந்துருச்சு அப்படின்னா, அது நெகட்டிவ் கோவேரியன்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அபௌட் கம்பேரிங் ஆல் த டேட்டா வித் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் சம்மர் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆவரேஜ் சம்மரோட டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இங்க வந்து ஏசியோட யூசேஜ். ஏசி யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 150 கிலோ வாட் இருக்கு. அதுவே ஒரு நாள் வந்து ஒரு 38 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் வந்து அதிகமா அடிக்குதுன்னு போகும்போது, இப்ப என்னாச்சு? நம்மளோட ஆவரேஜ் இருக்கு. 35 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிருச்சு. ஸோ நம்மளுடைய 38ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் போகும்போது, நம்ம ஏசி யூஸ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா 200 போயிரும். ஸோ இந்த 200 போகுது அப்படின்னு போகும்போது, இங்க அபோவ் ஆவரேஜ். இந்த வேல்யூ வந்து அபோவ் த ஆவரேஜ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ 2 பக்கமே நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ அதனால இது பாசிட்டிவா தான் வரும். அதுவே பட் அப்படியே கம்மியாகி 22 டிகிரி செல்சியஸ் 22 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா, இது வந்து பிலோ ஆவரேஜ். நம்மளோட ஆவரேஜ் எவ்வளோ? 35 டிகிரி செல்சியஸ். ஆனா இப்போ 22 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட இந்த கெய்சர், அதாவது வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 150 போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அபோவ் த ஆவரேஜ். இங்க இதுவும் அபோவ் ஆவரேஜ், இதுவும் அபோவ் ஆவரேஜ். ஸோ அதனால நம்ம ரிசல்ட் வந்து பாசிட்டிவ். இங்க இது வந்து பிலோ ஆவரேஜ். அதுவே இது வந்து அபோவ் ஆவரேஜ். ஸோ இங்க என்னதுன்னா, நெகட்டிவ் இன்டூ பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்டூ பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். ஸோ இப்படிதான் வந்துட்டு கால்குலேட் பண்ணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸோட ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார். ஸோ xi அப்படிங்கிறது ஒரு டேட்டா பாயிண்ட். ஸோ எக்ஸ் பார் அப்படிங்கிறது மீன். ஸோ yi அப்படிங்கிறது ஒய்ல உள்ள டேட்டா பாயிண்ட். ஒய் பார் அப்படிங்கிறது மீன். டிவைட் பை n மைனஸ் ஒன். இந்த n மைனஸ் ஒன் என்ன சொல்லுவோம்? பெசல்ஸ் கரெக்ஷன் சொல்லுவோம். இது வந்து சாம்பிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட கோவேரியன்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இப்போ நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூவா கூட போகலாம். ஒய்யும் இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூவா போகலாம். பட் எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள வேணும். ஸோ அதுதான் இப்போ என்னோட ஃபோக்கஸ். ஸோ ஸோ எக்ஸுங்கிறது டேட்டா பாயிண்ட். ஸோ உங்களோட பாயிண்ட் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு 35ன்னு சொல்லிக்குமா? ஸோ 38 இருக்கு. மைனஸ் 35 அதுவே இன்டூ அந்த ஒய் ரேஞ்சில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம அதே மாதிரி. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ அது எவ்வளோ இருக்கும்னா, இப்போ வந்து 150 வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ இப்போ 200 இருக்கு. 200 மைனஸ் 150. ஸோ டிவைடட் பை n மைனஸ் 1. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இப்போ வந்து நம்ம 2 வச்சோம்னா 2 மைனஸ் 1 1 வச்சுக்கலாம். ஸோ இப்போ மட்டும் எடுத்து பண்ணோம்னா 38 மைனஸ் பை 3 வரும். 3 இன்டூ 50 வந்து பார்த்தீங்கன்னா 150 வரும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து 150 ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு போகும்போது இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ 150 ரேஞ்சில் வரும். கோவேரியன்ஸ் அப்படின்னு போகும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவேரியன்ஸ் வந்து நமக்கு எதை சொல்லலாம்? டைரக்ஷன் தான் சொல்லும். பாசிட்டிவா போகுதா? பாசிட்டிவா போகுதா? இல்ல நெகட்டிவா போகுதா? இதான் சொல்லும். பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ். இது மட்டும் தான் நமக்கு வந்து கோவேரியன்ஸ்னால சொல்ல முடியும். பட் எனக்கு என்ன தேவை? இப்ப சப்போஸ் இப்போ நான் கால்குலேட் பண்ற கோவேரியன்ஸோட வேல்யூ வந்து ஒரு 50,000 போகுது அப்படின்னா, ஸோ அப்போ நாங்க என்ன பண்ணணும்? எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்ன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்துட்டு இதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கோவேரியன்ஸ் எடுத்து இத நான் ஒரு டேட்டா ஒரு ரேஞ்சுக்குள்ள ஸ்கேல் பண்றேன். இந்த டேட்டாவ நான் எந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்கேல் பண்றேன்னா, -1 to 1 அந்த ரேஞ்சுக்குள்ள நான் வந்து இப்ப ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணும்போது இது இன்கிரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாரி எந்த ரேஞ்சுக்கு இருக்கு? இதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணி பண்றதோட பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, கார்லேஷன் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இந்த கார்லேஷன் அப்படிங்கிறது கோவேரியன்ஸ்ல இருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா,
ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதே மாதிரி அன்ஸ்கேல்டாக இருக்கும். ஸோ வேல்யூஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேலுக்குள்ளே இருக்காது. ஸோ அதனால தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கார்லேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்லேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோவேரியன்ஸை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். எதை வச்சு நம்ம கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோமா? கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்ச வேல்யூவை வச்சு டிவைட் பண்ணுறோம். எதை வச்சு டிவைட் பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எக்ஸையும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஒய், அந்த ரெண்டு வேல்யூ எடுத்து அந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம டிவைட் பண்ணுறது தான் இங்கே வந்து பண்ணுறோம். ஸோ டிவைட் த கோவேரியன்ஸ் பை தி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கிடைக்கும். ஸோ அந்த கார்லேஷன் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு, ஸோ பாசிட்டிவ்ல இருக்கா இல்லை நெகட்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்துட்டு கார்லேஷன் வேல்யூ வந்து பார்த்தோன்னா -1 to +1 வரைக்கும். ஸோ +1 அப்படின்னு சொல்லும்போது பர்ஃபெக்டாக பாசிட்டிவாக இருக்கும். சம்மர் எப்படி ஏசி ஆனும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைடு போகும், ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அதே -1.0 அப்படின்னு சொல்லும்போது பர்ஃபெக்டாக அது வந்து நெகட்டிவ் பக்கம் போயிடும். அதே ஜீரோவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. பியூரா ரேண்டமாக இருக்கு. அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறதோ இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுதோ இன்க்ரீஸ் ஆகுதோ இது ரெண்டுக்குமே எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ரிலேஷன். இந்த கார்லேஷன் வேல்யூ வந்து 0 வருது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ நம்ம விஜுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு போகும்போது அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ 20 இருக்குது இங்கே இருக்குது. ஸோ 22 அப்போ இங்கே, ஸோ 24 அப்போ இங்கே, 26 அப்போ இங்கே, 28. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இது நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ அதுவே இப்போ நான் பாசிட்டிவ் கார்லேஷன் போகிறேன் அப்படின்னா ஸோ 30 அப்போ இந்த ரேஞ்ச் இருக்கு, 32 அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டோம். ஸோ இதான் வந்து நம்ம பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயுமே கோவேரியன்ஸ் பண்ணலாம். நெகட்டிவ் கார்லேஷன்ஸ், பாசிட்டிவ் கார்லேஷன், நோ கார்லேஷன். நோ கார்லேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரெண்டுத்து நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து கார்லேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லணும், ஒரு டைரக்ஷன். கார்லேஷன் எதை குறிக்கும், சாரி கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது எதை மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன். இது வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதா இல்லை நெகட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதா, அதை மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கோவேரியன்ஸ் சொல்லும். அதே கார்லேஷன் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை சொல்லும். இப்போ ஒரு வேல்யூ வந்து 0.85 வருது, 0.85 வருது அப்படின்னா இந்த இடத்துல கார்லேஷன் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவே -0.05 வருது, இந்த இடத்துல கார்லேஷன் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ இது மாறினா இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆயிருக்கா, இல்ல இந்த டேட்டா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, இல்ல ஒரே சைடு போகுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு டேட்டா அனலிசிஸ் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் பேஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆகும்போது அதாவது வந்துட்டு இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீசன் பேஸ்டு சேல்ஸ் இருக்கும். ஸோ இந்த சீசன் பேஸ்ட் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது வந்து அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அது தெரிஞ்சுக்கிறது. ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா an ice cream shop sells less soup as temperature rises. டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கம்மியான சூப் இருக்கும். இது வந்து எந்த மாதிரி ஒரு கார்லேஷனா, பாசிட்டிவ் கார்லேஷனா, நெகட்டிவ் கார்லேஷனா, இல்லை நோ கார்லேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல ஆன்சர் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்கிரேடோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.